ஆண்டவருடைய ஆவி என்மேல் உள்ளது, ஏனெனில் அவர் எனக்கு அருள் பொழிவு செய்துள்ளார். ஏழைகளுக்கு எடுத்து வாசி. கடந்த பகுதியின் தொடர்ச்சியை இன்று தொடர்கின்றோம். வாருங்கள், இந்த நிகழ்ச்சியை நமக்காக விளக்கங்களோடு தெளிவுபடுத்த இருக்கின்றவர் தந்தை ரேமன் ஜோசப் அவர்களை வரவேற்போம். வணக்கம் தந்தையே. வணக்கம். ஹிட்லருடைய காலத்தில் அவருடைய ஆட்சி காலம் அல்லது அவனுடைய கடைசி காலம் என்று கூட சொல்லலாம். அவன் ஆட்சி பொறுப்பேற்றது 1932. அவன் ஆட்சி பொறுப்பேற்றதே நாட்டில் வேலை இல்லா திண்டாட்டம் விட்டது. ஜெர்மனியினுடைய முழுமையான ஆதாரமாக இருந்த பொருளாதாரம் வீழ்ந்து விட்டது. நீங்கள் என்னை அதிபராக்கினால் நான் இந்த வீழ்ச்சியை சரி செய்வேன் அப்படிங்கிற அந்த உத்தரவாதம் கொடுத்து தான் அவன் பதவிக்கு வருகிறான், அதிபராக பொறுப்பேற்றுக்கிறான். அதிபராக வந்த உடனே 1932 அதில் வந்த உடனே அவன் ஒன்றும் செய்யலை. அதன் பிறகு 35 அவனுடைய தாண்டவம், தாங்க முடியாத தாண்டவம், அந்த அளவுக்கு கடுமையான ஒரு செயலை செய்ய ஆரம்பித்தான். முதல்ல யூதர்களை, அதுவும் குறிப்பாக யார் யார் வசதியாக இருந்தார்களோ, வாய்ப்புள்ளவர்களாக இருந்தார்களோ, அல்லது கல்லூரிகளிலே அல்லது பள்ளிகளிலே பேராசிரியர்கள் ஆசிரியர்களாக இருந்தார்களோ, அறிவுஜீவிகள் எல்லாவற்றையும் கைது பண்ணான். அதன் பிறகு சாமானிய மக்கள் என்று சொல்லி யார் யார் யூதர்களுக்கு எதிராக இருந்தார்களோ அவர்களையும் கைது செய்தான். அது கிறிஸ்தவர்களாக கூட இருக்கலாம். கடைசியில் யாரை கைது செய்தான்னா, அந்த சமூகத்தில் அவன் யார் யாரை இந்த சமூக சீரழிவுக்கு காரணமாக இருக்கிறார்கள் என்று நினைத்தானோ, குறிப்பாக ஓரினச் சேர்க்கையாளர்கள், அது மட்டும் வயதானவர்கள்லாம் அவனை பொறுத்த மட்டும் இந்த சமூகத்திற்கு சுமைகள். அவர்கள் யாரும் சமூகத்துக்கு உதவியாளர்கள் அல்ல, சுமைகளாக இருக்கக்கூடியவர்கள். அது இன்வேலிட்ஸ், அதாவது பல்வேறு நிலைகளில் எந்த பயன்பாடும் இல்லாதவர்கள், மற்றவர்கள் தான் இவர்களை கவனித்து கொள்ள வேண்டும் என்ற நிலையிலே வாழ்ந்தவர்கள். அவங்க தான் இன்வேலிட்ஸ். குறிப்பாக மதிநலம் குன்றியவர்கள், இப்படி பல நிலை குருடர்கள், எந்த விதத்திலும் இந்த சமூகத்தில் ஒரு டிபெண்டன்ட், சமூகத்தை சார்ந்து இருக்கிறவர்கள், இவர்கள் எல்லாரையும் சிறையில் அடைத்தான். சிறையில் மட்டுமல்ல, இவர்களை வாட்டி வதைத்தான். அதுக்கு பேரைய, இந்த இடங்களுக்கு பேரைய சித்திரவதை கூடம். வெளியில் அருமையான பெயர் இருக்கும். The work makes you free என்று ஜெர்மன் மொழியில் அதை எழுதியிருப்பான். The work makes you free. Arbeit macht frei, அதான் ஜெர்மன் வார்த்தை. Arbeit macht means செய்கிறது. ஆர்பைட்னா வேலை என்ன செய்கிறது? உன்னை விடுவிக்கிறது. ஃப்ரை என்றால் விடுதலை. நீ வேலை செஞ்சினா உனக்கு விடுதலை, அதான் பொருள். ஆர்பைட் மாக்ட் ஃப்ரை, நீ வேலை செய்தால் உனக்கு விடுதலை கிடைக்கும். ஆனால் என்ன விடுதலை கிடைக்கும்? இந்த உலகத்திலிருந்து விடுதலை. இது வெளியில் உங்களுக்கு தெரியாது. அவங்க என்ன நினைப்பாங்க, உள்ளே வேலை பார்ப்பாங்க, வேலை பார்த்தா சீக்கிரம் வெளியில் அனுப்பிடுவாங்க அப்படின்னு. வெளியில் சித்தாந்தம் அருமையான சித்தாந்தம், ஆனால் உள்ளே சித்திரவதை கூடம். ஜெர்மனியை பொறுத்த மட்டில், ஜெர்மனி மட்டுமில்லை, ஐரோப்பாவில் ஏறக்குறைய 80 சித்திரவதை கூடங்கள். அதில் மிகப்பெரிய சித்திரவதை கூடம் என்று சொன்னால் அவுஸ்விட்ச் என்கிற அந்த போலந்துக்கும் ஆஸ்திரியாவுக்கும் அந்த எல்லைக்கோட்டில் இருக்கிற அவுஸ்விட்ச் என்கிற சித்திரவதை கூடம்.
அதில் தான் நம்ம புனித மேக்ஸ்மிலியன் கோல்பே என்கிறவர் ஆகஸ்ட் மாதம் 14ஆம் தேதி அவருடைய நினைவு நாளை கொண்டாடுகிறோம். அவர் தங்கியிருந்த இடம், அவரை சித்திரவதை செய்த இடம், ஒரு குடும்பத் தலைவன் கதறிய கதறலுக்காக இவர் என்ன சொன்னார், நானே பலியாகிறேன் என்று சொல்லி அவனுடைய வாழ்வை காப்பாற்றினார் மேக்ஸ்மிலியன் கோல்பே. ஒரு நேரத்தில் 1,00,000 பேரை அங்கே அடைச்சி வைக்கலாம். அடைச்சி வைக்கிறதா, எல்லாரையும் அடைத்து வைத்தல் தான். அந்த அளவுக்கு கொடுமைப்படுத்தினான் 7 ஆண்டுகள். 2ஆம் உலகப் போர் என்பது 1937 1945 வரை. அவன் 35 இந்த கொடுஞ்செயலை செய்ய ஆரம்பித்தான். 60 லட்சம் யூதர்களை கொன்றழித்தான். அதனால தான் யூதர்கள் இதை ஹோலகாஸ்ட் என்று அழைப்பார்கள். எரிபலி. தங்களை யார் எரிபலியாக செலுத்தியிருப்பது? ஹிட்லர் தங்களை எல்லாம் எரிபலியாகவே செலுத்தினா அப்படின்னு. அப்படிப்பட்ட அந்த அவர்களுடைய பொருட்களெல்லாம் இருக்கிற அந்த மியூசியத்துக்கு பேர் ஹோலகாஸ்ட் மியூசியம். அது உலகில் பல்வேறு நாடுகளில், குறிப்பாக ஐரோப்பிய நாடுகளில், அமெரிக்க நாடுகளெல்லாம் இருக்கிறது ஹோலகாஸ்ட் மியூசியம். யூதர்கள் எங்கெல்லாம் இருக்கிறார்களோ அங்கெல்லாம் இந்த ஹோலகாஸ்ட் மியூசியம் என்று அழைக்கின்ற அந்த மியூசியங்கள் இருக்கிறது. இதன் வழியாக இவர்கள் பாதிக்கப்பட்டதை சொல்லுகிற அந்த நிகழ்வு. எனவே அந்த அளவுக்கு எரிபலி, அதற்கு பிறகு 5 பலிகள், தானிய பலி, இந்த கிரெயின் ஆஃபரிங்ஸ். முதல்ல பர்ன்ட் ஆஃபரிங், அது எரிபலி. 2வது தானிய பலி, கிரெயின் ஆஃபரிங்ஸ். 3வது நல்லுறவு பலி, த பீஸ் ஆஃபரிங். 4வது பாவ கழுவாய் பலி, த சின் ஆஃபரிங். 5வது கில்ட் ஆஃபரிங், அதாவது குற்ற நிவர்த்தி பலி அல்லது குற்ற நீக்க பலி. இந்த 5 பலிகள் தான் வழக்கமாக இஸ்ராயல் மக்கள் மத்தியில் இருக்கிற பலிகள். இத்தோடு நீர்ம படையல் அல்லது நீர்ம பலி, அதை பற்றியும் இங்கே குறிப்பு இருக்கிறது. அதைத்தான் இவன் செய்கிறான். நீர்ம பலியும் செய்தான். நீர்ம பலின்னா வேறு ஒன்றும் இல்லை. லேவியர் புத்தகத்தில் இந்த குறிப்பில்லாவிட்டாலும் தொடக்க நூல் 35:14 முதல் நம்ம நீர்ம பலியை பற்றி நமக்கு செய்தி வருகிறது. தொடக்க நூல் 35:14 எடுங்க. யாக்கோபு தம்மோடு கடவுள் பேசிய அந்த இடத்தில் ஒரு கல்தூணை நினைவு தூணாக நாட்டி அதன் மேல் நீர்வ வழியையும் எண்ணெயையும் வார்த்தார். நீர்மப்பலியையும் எண்ணெயும் வார்த்தார். இப்போ நீர்மப்பலியையும் நீரையும் எண்ணெயையும் வார்ப்பது தான் அது என்னது? நீர்மப்பலி. இதுதான் முதல் யாக்கோபு செய்வது. அவன் இதை செய்வது எங்கன்னா அவனுக்கு எப்போ எந்த இடத்துல பெயர் மாற்றம் நிகழ்ந்ததோ அந்த பெயர் மாற்றம் நிகழ்ந்ததும் அவன் யாவையை ஏறுவது, அதாவது வானதூர்கள் மேலே ஏறுவதையும் இறங்குவதையும் பார்த்த இடம் ஒன்று தான். 35ஆம் அதிகாரம் இவன் அந்த இஸ்ரேல் என்கிற பெயர் மாற்றம் நிகழ்ந்த அந்த பெத்தேல் என்கிற அந்த இடத்தை பற்றி தான் இங்கே குறிப்பு இருக்கிறது. அங்கே ஒரு கல்தூணை நிறுவி அவன் நீரை ஊற்றி எண்ணெயை ஊற்றி நீர்மப்படையலை அவன் ஒப்பு கொடுத்தான். நீர்மப்பலி என்றால் லிக்விட், நீரை ஊற்றுவது, பலிப்பொருள் மீது ஊற்றுவது அல்லது எதை புனிதப்படுத்த வேண்டுமோ அதன் மீது ஊற்றுவது. எண்ணிக்கை நூல் 15ஆம் அதிகாரம் 6:10 இது எரிபலியில் திராட்சை ரசத்தை ஊற்றுவதை குறிக்கிறது. எரிபலியில் திராட்சை ரசத்தை ஊற்றுவது எண்ணிக்கை நூல் 15ஆம் அதிகாரம் 6-10. விடுதலை பயணம் 29:40 திராட்சை ரசத்தை எரிபலியில் கலத்தலை பற்றி கூறுகிறது. ஆக இந்த எரிபலியில் நீரை ஊற்றினால் அல்லது திரவத்தை ஊற்றினால், திராட்சை அல்லது நீராக இருக்கலாம், திராட்சையாக இருக்கலாம், இதை ஊற்றுகின்ற போது அது எண்ணெயை ஊற்றலாம். இதெல்லாம் என்ன பலிகள்? நீர்ம பலிகள். இந்த நீர்ம பலிகளைத்தான் புதிய ஏற்பாடு எப்படி வேணால் இரத்தத்தை வார்த்து இயேசு கிறிஸ்து நம்மை மீட்டார், இதுவும் ஒரு நீர்ம பலிதான் என்று புதிய ஏற்பாட்டிலே விளக்கம் கொடுக்கும். ஆக இங்கே இந்த அவன் எரிபலியும் உணவு படையலும் அதில் செலுத்தி நீர்ம படையலையும் வார்த்தான். அதற்கடுத்து தனக்கென்று நல்லுறவு பலியின் இரத்தத்தை பலிபீடத்தின் மீது தெளித்தான். எந்த பலிபீடம்? யாவேனுடைய பலிபீடம் அல்ல, புதிதாக அவன் கட்டிய இந்த
சிரியா நாட்டிலிருந்து அவன் கொண்டு வந்த மாதிரியாக கொண்டு வந்த அந்த புதிய பலிபீடத்தில் அது முழுக்க முழுக்க யாருடைய பிரதிபலிப்பாக இருக்கிறது? பாகால் பலிபீடத்தினுடைய பிரதிபலிப்பாக இருக்கிறது. அந்த பலிபீடத்தில் தான் இவன் பலியை ஒப்பு கொடுத்தான். 14ஆம் வசனம். மேலும் அவன் ஆண்டவர் திருமுன் இருந்த வெண்கல பலிபீடத்தை கோவிலின் முன்புறத்திலிருந்து அகற்றி, அதாவது தன் பலிபீடத்திற்கும் ஆண்டவரின் இல்லத்திற்கும் இடையே இருந்து எடுத்து வந்து தன் பலிபீடத்தின் வடப்புறத்தில் வைத்தான். ஆக எந்த அளவுக்கு இவனுடைய ஒரு கீழ்த்தரமான எண்ணம் என்று பாருங்கள். இந்த பலிபீடம் என்பது யார் செய்தது? சாலமோன் கட்டிய ஆலயத்தில் அமைக்கப்பட்டது. அருமையான ஒரு பலிபீடம். அந்த பலிபீடத்தில் அடியில் வந்து காளைகள் அந்த பலிபீடத்தை தாங்கி கொண்டிருக்கேன். எல்லாமே வெண்கல பலிபீடம். அதுதான் காலகாலமாக தாவீதே அதை வந்து தன்னுடைய மனத்தால் வடித்த ஒரு வடிவம். பலிபீடம் இப்படி தான் இருக்கணும்னு அவனே ஒரு எல்லாத்தையும் தயார் பண்ணி வச்சுட்டான், பொருட்களை எல்லாம். இதெல்லாம் ஃபிட்டிங் தான். சாலமோன் காலத்தில் நடந்த எல்லாமே அந்தந்த இடங்களில் அது வைக்கப்பட்டது. தாவீதே எல்லாவற்றையும் ஏற்பாடு பண்ணிட்டான். தாவீது காலம் என்பது 1020 காலகட்டம். 1020லேருந்து 970 வரை உள்ள காலகட்டம், 50 ஆண்டுகள். 970 வரை உள்ள அந்த காலகட்டத்தில் தயாரிக்கப்பட்ட இந்த பலிபீடத்தை இவனுடைய காலகட்டம் வந்து ஆகாஷுடைய காலகட்டம் 735. 735லேருந்து 715 வரை 20 ஆண்டுகள் ஆட்சி செய்தான். எனவே இந்த 200 ஆண்டுகளுக்கு பிறகு முழுக்கமாக தாவீது காலத்தில் அல்லது சாலமோன் காலத்தில் அமைக்கப்பட்ட அந்த பலிபீடத்தை வந்து அகற்றுகிறான். இந்த பலிபீடம் என்பது யாவையை பார்க்கின்ற அந்த பார்வையில் இருக்கிறது. அதாவது இங்கேருந்து உள்பகுதி முழுவதும் ஹோலி ஆஃப் ஹோலிஸ் என்று இருக்கிறது அல்லவா, அதனுடைய திரைச்சீலை வெளியிலிருந்து பார்த்தாவே தெரியும். என்றால் அந்த உடன்படிக்கை பேழைக்கு முன்னால் திரைச்சீலை இருக்கிறது. அந்த உடன்படிக்கை பேழை தான் திருத்துவயத்தில் வைக்கப்பட்டு இருக்கிறது. அந்த திருத்துவயத்தில் யாரும் போக முடியாது, உள்ளே பார்க்க முடியாது. குருக்கள் மட்டும், அதுவும் தலைமை குரு மட்டும்தான் ஒரு ஆண்டுக்கு ஒரு முறை. மற்றெல்லாம் திரைச்சீலையில் மறைக்கப்பட்டு இருக்கிறது. அந்த திரைச்சீலையிலிருந்து வெளிப்பகுதிக்கு வருகின்ற போது முதல்ல வெளியில் வந்து கை கழுவுகிற அந்த ஒரு குப்பரை இருக்கிறது. அதை தாண்டி நேர பலிபீடம் இருக்கிறது. அந்த குரு வந்து அதில் கை கழுவிட்டு தான் பலி ஒப்பு கொடுக்க வருவார், தலைமை குருக்கள். அந்த பலி வந்து நேரடியாக திரைச்சிலைக்கு முன்னால் வரும். இப்போ இவன் வந்து புதிய கட்டிய அந்த பலிபீடத்தை அந்த இடத்துல வச்சுட்டு அதே இடத்தில் இருந்த தாவீது கனவு கண்ட அந்த பலிபீடத்தை என்ன பண்ணுறான்? வலப்புறமாக நகர்த்துகிறான், தூரத்தில் தள்ளி வைக்கிறான். அதுவும் ஏறக்குறைய ஆலயத்தினுடைய அந்த மண்டபம் தான், ஆலய வெளிப்புற மண்டபம். ஆலயத்துக்குள்ள அல்ல, வெளிப்புற மண்டபத்தில் தான் பலிபீடம் இருக்கிறது. பலி ஒப்பு கொடுக்குற பலிபீடம் அந்த திரைச்சீலைக்கு நேர கிழக்கு நோக்கி இருக்கிறது. இதை இப்போ எங்கே கொண்டு போகிறான்? இவனுடைய வலப்புறம், அந்த பலிபீடத்தினுடைய புதிதாக வைக்கப்பட்ட பலிபீடத்தினுடைய வலப்புறம் நகர்த்தி வைக்கிறான். தொடர்ந்து பிறகு அரசன் ஆகாசு குரு உரியாவை நோக்கி, பெரிய பலிபீடத்தின் மேல் காலை எரிபலியையும் மாலை உணவு படையலையும், அரசனின் எரிபலியையும் உணவு படையலையும், நாட்டு மக்கள் அனைவரின் எரிபலியையும் உணவு படையலையும் நீர்ம படையலையும் செலுத்தி எரிபலிகளின் எல்லா இரத்தத்தையும் மற்ற பலிகளின் எல்லா இரத்தத்தையும் அதன் மேல் தெளிப்பீர். ஆக இனிமேல் பலி ஒப்பு கொடுப்பது எங்கே மட்டும்தான் நடக்கும்? இந்த புதிதாக கட்டிய பலிபீடத்தில் மட்டும்தான். அதுதான் வரிசையாக என்னென்ன பலிகள் நடத்தணும். காலையில் என்ன பலி, மாலையில் என்ன பலி. காலையில் எரிபலியையும் மாலையில் உணவு படையலையும் அரசனின் எரிபலியையும் உணவு படையலையும், நாட்டு மக்கள் அனைவரின் எரிபலியையும் உணவு படையலையும் நீர்ம படையலையும் செலுத்தி எரிபலிகளில் எல்லா இரத்தத்தையும் மற்ற பலிகளில் எல்லா இரத்தத்தையும் அதன் மேல் தெளிக்க வேண்டும். இப்போ இவ்வளவு
ஒவ்வொன்றையும் தெளிவாக இனிமேல் நீ வந்து இந்த பழைய பலிபீடத்துக்கு பலி ஒப்பு கொடுக்கூடாது, புதிய பலிபீடத்தில் காலையிலே சில பலிகள் இருக்கிறது, அதை நிறைவேற்று, மாலையில் மற்ற பலிகள் இருக்கிறது, அதையும் நிறைவேற்று என்று சொல்லி அவன் யாருக்கு உத்தரவு போடுகிறான்? உரியாவுக்கு உத்தரவு போடுகிறான். இந்த உரியா தான் குருவாக இருக்கிறார். இவனுடைய முப்பாட்டானர்கள் அல்லது தந்தை செய்த எல்லா செயல்களுக்கும் எதிர்நிலையில் அவன் போகிறான். ஏசையா இவனை நன்மதிப்புள்ளவனாக கருதினால் கூட பிற்காலத்தில் அவன் ஆகாசுக்கு அடிமையாகிவிட்டான். ஆகாசு என்பதை விட தீய எண்ணம் கொண்டவனுக்கு அடிமையாகிவிட்டான். ஆகாசிடத்தில் நல்ல எண்ணம் இல்லை, ஒரு அழிவுக்குரிய சிந்தனை தான் இருந்தது. அதனால தான் அழிவுக்குரிய சக்தியை உள்ளே கொண்டு வரான். அசிரியா என்கிற அழிவு சக்தியை உள்ளே கொண்டு வரான். அதற்கு யாரும் துணை போவது? உரியாவும் துணை போகிறான். இறைவனின் திருவுள்ளத்தை நான் அறிவதற்கென்று வெண்கல பலிப்பீடம் அப்படியே இருக்கட்டும் என்றான். அப்போ இந்த வெண்கல பலிப்பீடம், பழைய பலிப்பீடம் எதுக்கு மட்டும்தான் இனிமேல் பயன்படும்? ஆண்டவருடைய திருவுளம் என்னன்னு கேட்கறதுக்காக மட்டும். இவன் ஆண்டவருடைய திருவுளத்தை கேட்டாலாம் செஞ்சுக்கிட்டு இருக்கான். இவன் யாருடைய திருவுளத்தை கேட்குறான்? அசீரிய மன்னனுடைய திருவுளத்தை தான் கேட்குறான். இது ஒரு வெளிவேடம். மக்களுக்கு முன்னால் ஒரு வெளிவேடம் போகிறான். நான் ஆண்டவருடைய திருவுளத்தை தான் கேட்குறேன், அதுக்கு தான் அந்த பலிபீடத்தை பயன்படுத்துகிறேன். பழைய பலிபீடம் ஆண்டவருடைய திருவுளத்தை கேட்பதற்கு நான் வைத்திருப்பது என்று மக்களுக்கு முழு பூசணிக்காய் சோத்துக்களை வச்சு அமைக்கிறான். அவ்வளோதான். இதில் ஒரு மற்றவர்களுடைய பார்வைக்கு ஒரு தவறான நோக்கை கொடுக்குறான். மற்ற எல்லாரும் பலிபீடத்தை பயன்படுத்துகிறான்னு ஒரு பார்வையை காட்டுவதற்காக அந்த பலிபீடத்தை வச்சுருக்கிறான். அதுவும் இது தாவீது சாலமோன் கட்டிய பலிபீடம். அதனால இதை சைடில் வச்சுருக்கிறான். அது சைட் டிஷ் தான், மெயின் டிஷ் இங்கே இருக்குது. அதை புறம் தள்ளி விட்டான். சாலமோன் கட்டிய பலிபீடத்தை புறம் தள்ளிவிட்டு இவன் அமைத்த இந்த சிறிய கலாச்சாரத்தை வெளிப்படுத்துகிற அந்த பாகால் வழிபாட்டு பீடத்தை, அந்த பலிபீடத்தை இவன் முன்னிலைப்படுத்துகிறான். அங்கே தான் பலிகள் எல்லாம் நடக்கிறது. 16 அரசன் ஆகாசு கட்டளையின்படியே அனைத்தையும் குரு உரியா செய்தார். அவர் அதை மீற முடியாது. குரு என்ன பண்ணுவார்? அதை மீறவே முடியாது. அதனால தான் அரசன் எள்ளுன்னு சொன்னால் இவன் எண்ணெய் ஆயிரான். எள்ளுன்னு சொல்லும் போதே இவன் எண்ணெய் ஆயிரான். அந்த அளவுக்கு அரசன் சொல்வதைப்படி நடக்கக்கூடிய அந்த நிலைக்கு உரியா தள்ளப்பட்டு விட்டான். அப்பொழுது அரசன் ஆகாசு சக்கர தாங்கிகளை பிரித்து கொப்பரைகளை அவற்றினின்று அகற்றினான். அதாவது சக்கர தாங்கிகள், அது மேலே கொப்பரைகள் இருக்கிறது நிறையா. இது சாலமோன் காலத்தில் செய்யப்பட்டது. ஆலயத்துக்கன்று, கோவிலுக்கன்று நிறைய பொருட்களை, நூற்றுக்கணக்கான பொருட்களை அவன் செய்து வைத்திருந்தான் கோயிலுடைய பயன்பாட்டுக்காக. அது மட்டுமில்லை, அழகுக்காக ஆவரணங்களாக நிறைய வெண்கலத்திலும் வெள்ளியிலும் அழகு பொருட்களை எல்லாம் செஞ்சு வச்சுருந்தான். அதெல்லாம் கோவிலில் அவையெல்லாம் முழுமையாக அலங்கரிக்கப்பட்டிருந்தன. இவை என்ன பண்ணுறான்? இது சொல்லப்பட்டது ஒரு சில மட்டும்தான். அதுவும் குறிப்பாக சக்கரம் தாங்கிகளை பிரித்து கொப்பரைகளை அகற்றி, கொப்பரைகளையெல்லாம் அகற்றான். சக்கரம் தாங்கிகளில் அதுலேருந்து கொப்பரைகளை சக்கர தாங்கிலேருந்து பிரிக்கிறான். அத்தோடு நிற்கலை. அதற்கடுத்து வெண்கல நீர் தொட்டியை காளைகளிலிருந்து அகற்றி, நான் ஏற்கனவே சொன்னேன், வெண்கல நீர் தொட்டி இருக்குல்ல, அந்த கொப்பரைகள், வெண்கல கொப்பரைகள், அது காளைகள் வடிவில் கீழே தாங்கிட்டு இருக்கு. நான் அந்த பலிபீடத்துக்கும் காளைகள் இருந்தது, இங்கே வெண்கல தொட்டிலையும் காளைகள் இருக்கிறது. எல்லாம் மிக அழகாக இஸ்ராயல் மக்களுடைய அந்த வழிபாட்டு முறைகளின்படி அமைக்கப்பட்ட தொட்டிகள், கொப்பரைகள். அப்போ அதில் இருக்கிற காளைகளை பூரா அகற்றான். அதெல்லாம் வெண்கலத்தில் செய்யப்பட்டது. தொடர்ந்து அகற்றி அதனை கல் தளத்தின் மீது வைத்தான். கல்லை கொண்டாந்து வச்சுட்டான். இதில் வெண்கலத்தையெல்லாம் எடுத்துட்டு கல் தளத்தை வைக்கிறான். அப்படின்னா என்ன அர்த்தம்? இது பூரா எங்கே போக போகுது? இவன் கோவிலேருந்து எடுக்கிறதெல்லாம் அசிரியா மன்னனுக்கு போக போகுது. அசிரியாவிடத்திலே இவர்கள்
அடிமைகளாக இருந்தது வரை கோவிலில் இருக்கிற அத்தனை பொருட்களும் ஒவ்வொரு ஆண்டும் கொஞ்சம் கொஞ்சமாக போயிட்டே இருந்துச்சு. ஆகாசு காலம் மட்டும் அதான் நடந்தது. இவன்கிட்ட எந்த வருமானமும் இல்லை, பொருட்கள் இல்லை. வருமானம் இல்லாதனால ஏற்கனவே இருக்கிற அந்த கருவூலங்கள் இருக்கிறது எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக கொடுத்துக்கிட்டே இருக்கிறான். கோவிலையும் இப்போ விட்டு வைக்கலை. கருவூலத்திலிருந்து எல்லாத்தையும் காலி பண்ணிட்டு முடித்து விட்டு இப்பொழுது எங்கே அவனுடைய பார்வை வந்திருக்கிறது? கோவிலுக்கு வந்திருக்கிறது. கோவிலில் இருக்கிற முன்பகுதியில் மண்டபத்தில் இருக்கிற ஒவ்வொரு பொருளாக அவன் வெளியேற்றிக்கிட்டே இருக்கிறான். அவற்றையெல்லாம் அகற்றி விட்டு கல் தளத்தில் வைத்து விட்டு மேலும் என்ன செய்கிறான்? 18ஆம் வசனம். மேலும் அசிரிய மன்னனின் விருப்பத்திற்கு இணங்க ஆண்டவரின் இல்லத்தில் அமைக்கப்பட்டிருந்த அரியணை மேடையையும் வெளியில் இருந்த அரச நுழைவாயிலையும் அவன் அகற்றினான். நம்ம ஏற்கனவே சொன்னோம், எல்லாமே அசிரிய மன்னனுடைய விருப்பத்துக்காக தான் நடக்குது. இந்த 17ஆம் வசனத்தில் இந்த காளைகள் அந்த அடித்தளம் எல்லாத்தையும் அகற்றினா அப்படின்னு சொல்லப்பட்டு இருக்கிறது. 2 குறிப்பேடு 28, 24 சொல்லுது, கடவுளின் இல்லத்தில் இருந்த கலங்களை ஒன்று திரட்டி நொறுக்கினான் அப்படின்னு போட்டிருக்கு. இங்கே எடுத்தான் அப்படி தான் போட்டிருக்கு. இதெல்லாம் என்ன பண்ணான்? இப்போ இந்த வெங்கலத்தை எல்லாம் உருக்கிட்டான். இப்போ உருக்கி இது வெங்கல உருண்டைகளாக வெங்கல பாதங்களாக எங்கே அனுப்புகிறான்? அசிரிய மன்னனுக்கு. அதுக்காகத்தான் எல்லாத்தையும் எடுக்கிறான். இதுக்கு விடை எங்கே பார்க்குறோம்னா குறிப்பேட்டு புத்தகம் 28ஆம் அதிகாரம் 24 ரொம்ப தெளிவாக சொல்லப்பட்டு இருக்கிறது. இதெல்லாம் செய்கின்ற போது ஆண்டவரின் இல்லத்தின் கதவுகளை மூடிவிட்டு எருசலேமின் எல்லா மூலைகளிலும் பலிபீடங்களை எழுப்பினான் அப்படிங்குது 2 குறிப்பேடு. இப்போ வெறுமனே இந்த பாத்திரங்களை பூரா அவன் வெளியெடுக்கலை. அதை பாலங்களாகவும் அல்லது உருண்டைகளாகவும் செஞ்சு ஆகாசு திக்லத் பிளேசருக்கு அனுப்பலை, அசிரிய மன்னனுக்கு அனுப்பலை. ஆண்டவரின் இல்லத்தின் கதவுகளையெல்லாம் ஒரு காலத்துக்கு மூடிட்டான். கோவிலே மூடிட்டான். கோவில் நடமாட்டமே இல்லை, எல்லாம் அதை இறுக்கி கட்டிட்டு எருசலேமின் எல்லா மூலைகளிலும் பலிப்பிடங்கள். இந்த பலிப்பிடங்கள் யாருக்கு? யாவைக்கு இல்லை, பாகாலுக்கு, அசரேத்துக்கு, இப்படி வெவ்வேறு தெய்வங்களுக்கு அவன் பலிபீடங்களை அமைத்தான் என்று குறிப்பேட்டு புத்தகம் இதை பற்றி சொல்லுகின்ற போது, இதெல்லாம் நமக்கு இங்கே வரல. குறிப்பேட்டு புத்தகத்தெல்லாம் இந்த செய்திகளெல்லாம் வருகிறது. தொடர்ந்து ஆசிரிய மன்னனின் விருப்பத்திற்கு இணங்க இவற்றையெல்லாம் செய்தான். இந்த விருப்பத்திற்கு அப்படிங்கிற போது அசிரிய மன்னன் அவனுடைய அப்படின்னா இவன் சுயமாக செயல்பட முடியவில்லை. அசிரிய மன்னன் என்னென்ன சொன்னான்னு அத்தனையும் அவன் செஞ்சான். அப்போவே தெரிகிறது இவன் ஒரு அடிமை. இவனிடத்திலே இனிமேல் சுதந்திரமாக செயல்படக்கூடிய தன்மைகள் இல்லை. தன்னை முழுவதும் யாருக்கு அடகு வைத்து விட்டான்? அசிரியனுக்கு அடகு வைத்து விட்டான். இதை அசிரியன் பயன்படுத்தி அரியணை மேடையை கோவிலிருந்து எடுக்கான். அரியணை மேடை என்பது அரசு அரியணை மேடை, சாதாரண அரியணை மேடை இல்லை, அரசனின் அரியணை மேடை. இதை யாருடைய விருப்பத்துப்படி வெளியேற்றுறான்? அசிரிய மன்னனினுடைய விருப்பப்படி. அப்படின்னா இனிமேல் இருந்து நீ அரசன் இல்லை, நான் தான் அரசன் உன் நாட்டுக்கு அப்படின்னு அர்த்தம். கோவிலில் அரியணை மீது அமரக்கூடிய வாய்ப்பு யாருக்கு தான் இருக்குது? அரசனுக்கு இருக்குது. இனிமேல் நீ அரசன் இல்லைடா, நீ கோவிலில் எல்லாரும் போல நீனும் சாதாரண மனிதன்தான். அதனால் நீ அரசன் மேடையை, நீ வழக்கமாக உட்காருகிற மேடையை வெளியேற்று என்றால் அரச பதவி உன்கிட்ட பறிக்கப்பட்டு விட்டது. இனிமேல் நான் தான் யாருக்கு அரசன்? யூதாவுக்கு நான் தான் அரசன் என்று சொல்லாமல் சொல்லுகிறான் இந்த திக்லத் பிளேசர். அதற்கு இவன் உடன்படுகிறான். அது மட்டும் இல்லை, இன்னொரு வேலையும் செய்கிறான். மேடையை வெளியேற்றிய பிறகு வெளியிலிருந்த அரச நுழைவாயிலையும் அவன் அகற்றினான். ஏற்கனவே இதுக்கு முந்திய அரசன் தான் என்ன பண்ணா? யோத்தாம் தான் எதை கட்டினான்? உயர்வாயில். அந்த உயர்வாயில் தான் இது. நுழைவாயில் என்பது, அரச நுழைவாயில் என்பது அந்த உயர்வாயில். அப்பர் கேட் சொன்னல, அந்த அப்பர் கேட். இந்த அப்பர் கேட் எதை இணைக்குது? அரண்மனையையும் கோவிலையும். இப்போ என்ன சொல்கிறான்?
எனக்கும் யாவேக்கும் எந்த தொடர்பும் இல்லை, உறவும் இல்லை, ஒட்டுமில்லை, உறவும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அதனுடைய வாயிலையும் அடைக்கிறான். நான் இனிமேல் யாவை இடத்துல போக மாட்டேன். யார் இடத்துலாம் போவேன்? அசீரிய மன்னன் இடத்தில் தான் போவேன். எனவே இவனுக்கு கடவுள் இனிமே யார்? அசிரிய மன்னன். ஆகாசுக்கு கடவுள் இனி அசிரிய மன்னன் தான், திக்லத் பிளேசர் தான். பாருங்க எந்த அளவுக்கு இதெல்லாம் அடையாளங்கள். ஒரு நாடு எந்த அளவுக்கு கீழ்நிலைக்கு போய் கொண்டு இருக்கிறது என்பதனுடைய அடையாளங்கள். யோத்தாம் ஒரு நல்ல சிந்தனைப்படி இதுவரை இருந்த அரசர்கள் எல்லாம் யாவையோடு தொடர்பு இல்லாமல் போய்விட்டார்கள், இனிமேல் நாம் தொடர்பு வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த எண்ணத்தில் தான் இந்த அப்பர் கேட் என்று அழைக்கப்படுகிற உயர்வாயிலை அமைக்கிறான். அதே உயர்வாயில், அந்த நுழைவாயில், அரசனுடைய நுழைவாயில் இப்பொழுது அப்புறப்படுத்தப்படுகிறது. இதன் தொடர்ச்சியை அடுத்த பகுதியிலே தொடர்போம். அதுவரை இணைந்திருங்கள். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, மரியே வாழ்க. இருந்தாலும் ஆகாசுடைய இறப்பை பற்றி பேசுகிறார்கள். ஆனால் ஆகாஸ் இறந்தது தென்னாட்டு அரசியலை பற்றி தான் பேசுகிறது. வடநாட்டு அந்த சிறைபிடிப்பை பற்றி, மக்கள் அசிரிய மன்னனுக்கு அடிமைப்பட்டதை பற்றி இதுவரை பேசவில்லை, இந்த அதிகாரத்தில் பேசவில்லை.